ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் எல்லாமே ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். என் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே க்ளம்ஸியாக இருக்குது. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணாமல் இது வரைக்கும் வச்சது கிடையாதுங்க. ஒரு 2 மந்த்ஸ் ஆகுங்க என் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. சரி, ரொம்ப அழுக்காக இருந்தனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வியூ இந்த அளவுக்கு க்ளம்ஸியாக இருக்க ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 தாங்க நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ 1 by 1 நமக்கு ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மேலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃப்ரீசர் செக்ஷன் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். முதல்ல ஃப்ரீசரில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுக்கலாம். வெளியே வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண அப்போ தான் நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதெல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேறு எந்த வேலைக்குமே நம்ம போகக்கூடாது. க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா இதை மட்டும் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 கப்பு நார்மல் வாட்டர், அதுக்கப்புறம் அதில் 1/2 கப்பு வினிகர், அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக 2 பம்பு போல் நம்ம விம் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்லையே நம்ம ஒரு டப்பாவில் தாங்க எடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்தோன்னா இது நுரை பொங்கி வெளியே சாடிடும். அதனால அந்த நுரை அடங்குறது வரைக்கும் நம்ம ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுக்கணும். சரிங்களா? இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் சரி, வீடு, கவுண்டர் டாப்பு, கேஸ் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதும். நம்ம ஃப்ரிட்ஜ் எந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நுரை அடங்குனதுமே நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரே பாட்டில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஒன்று பை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே ரேட்டு கம்மியாக தான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே 1 by 1 எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஊறி இருந்துடும். சரிங்களா? அதனால் நம்ம முதல்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வைப் பண்ண ஆரம்பிக்கலாம். வைப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தாங்க எடுத்துக்கிறேன். அந்த கிளாத்தில் எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குல்ல, அதை எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி நான் வைப் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இதை வைப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இது வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது. அந்த ஏரியா எல்லாமே வைப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர் டோருக்கு கிட்ட வந்திருக்கேன். இந்த டோரையும் நம்ம வைப் பண்ணியே எடுத்துக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ரொம்ப திங்ஸ் வைக்காதனால ரொம்பவே அழுக்க ஆகலை. அதனால சீக்கிரம் என்னால் வைப் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கீழே மேலே எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தொடச்சிட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜை உடனே ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழே ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் பார்க்கலாம். கூலிங் செக்ஷனில் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல நான் டோரில் உள்ளது எதுவுமே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் உள்ளதான் எடுக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் நமக்கு தான் தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. உங்களுக்கு அது ரொம்பவே இதாக இருக்கும். சரிங்களா? என் கையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டீ ஆற்றும் போது டீ கையில் கொஞ்சமாக சிந்திருச்சு. அதான் பேஸ்ட்டு போட்டிருந்தேன். அதான் கை அப்படி இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்ரே எல்லாமே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப ஸ்டெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்க்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தொடச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என் பையன் தூங்குறதுக்கு எழும்புறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா வேலையுமே முடிக்கணும். அதுக்காக நான் ஸ்பீடாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. எந்த ஸ்மெல் எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையுமே லைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த லைனர் வச்சு. இந்த லைனரோட லிங்க் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் டோரையும் இதே மாதிரியே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல் வியூ பார்க்கலாம் நமக்கு எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க எல்ஜி ஃப்ரிட்ஜ் தாங்க. இப்படி தான் இருக்குது வெளியே.
இது டபுள் டோரு. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே வந்து ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோ தேவையில்லாத பொருள் தாங்க நான் வச்சுருந்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் இருக்கிற லெமன் தோடெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு லிக்விட் தயாரிக்கணும் அதுக்காக. இது பார்த்தீங்கன்னா சீஸு, டோர் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணாமல் அதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து மாவு, சத்து மாவு அது எல்லாமே பல்காக அம்மா அரைச்சி தந்து விட்ருவாங்க. அது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டு எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழே செக்ஷனில் இது வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பால் செக்ஷனில் வந்து அந்த கவரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எங்களுக்கு ஒருத்தவங்க கொண்டு போடுவாங்க. அது பால், பட்டர் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து காய்கறி ஐட்டம் எல்லாம் இது வந்து கிராசரிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் எல்லா பாட்டிலு, அது வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சப்போ எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரி இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் தாங்க ஒரு பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் தக்காளி, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், புடலங்காய், அவியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வச்சுருக்கேன். அந்த அர்த்தத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊறுகாய். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க காய்கறி எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து மாவு அரைச்சேன் அப்படின்னா மாவு வந்து இதில் வச்சுருவேன். இது மாவு வச்சுருக்க டப்பா தான். இது வந்து எனக்கு ஒரு 3-4 நாளத்துக்கு இருக்கும். இது நான் ரொம்ப எல்லாம் காய்கறி ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ரேக்கில் எதுவுமே எனக்கு வைக்க இது இல்லை, பெர்மிஷன் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கடையில் இருந்து மாவு, தோசை மாவெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மீதி இருக்கிறது கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மல்லிப்புதினா வந்து ஹஸ்பண்ட் 2 நாளைக்கு ஒருக்கா பல்காக வாங்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் அவங்க வைக்கிற ஏரியா. ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டோர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எசன்ஸ் ஐட்டம் அதெல்லாமே வச்சுருக்கேன். அப்படின்னா பிரியாணி எசன்ஸு, அப்புறம் ஜூஸ் போடுற எசன்ஸு, மில்க் ஷேக்கு அதெல்லாமே வைக்கிறது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து அம்மா வீட்டில் இருந்து கொண்டு வந்தது அது இருக்குது. அப்புறம் ஒரு ஜாம் பாட்டில் இருக்குது. ரொம்பலாம் திங்ஸ் வந்து எதுவுமே இல்லை எனக்கு. நார்மலாக எல்லார் வீட்டிலையும் என்ன இருக்குது அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே செலவழியும். ஏன்னா வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்க. ஸோ இது ஐஸ் வாட்டருக்காக இது வச்சுருக்கேன். இந்த பாட்டில் வந்து நான் வெறும் 20 ரூபான்னு சொல்லிட்டு ஷாப்ஸியில் வாங்கியிருந்தேன். வேணும் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். அப்புறம் இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேக் செய்கிறதுக்கான கேக் இது, அப்புறம் எசன்ஸு, அப்புறம் பிஸா சாஸ் அது மட்டும் தாங்க வச்சுருக்கேன். இப்படி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.